கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிற விதமே வெவ்வேறாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு யூனிக்கான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் நம் தேவன். அப்படித்தானே? நீங்கள் உணர்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நம் தேவன் பாருங்க, தேடி வந்து சில காரியங்களை அவர் நமக்கு நடப்பிக்கிறார். நீங்கள் தேவனை அறியாத இருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு யாராட்டும் ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் கர்த்தரை தேர்ந்தெடுத்து அது மூலமாக ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி எத்தனை விதமான பலனை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்த உடனே பழையதையெல்லாம் பாருங்கள், பழையசில் நீங்கள் எவ்வளோ ஆபத்து காலத்தில் இருந்திருக்கலாம். தேவனை அறியதுக்கு முன்பாக எத்தனையோ கெட்ட காரியங்கள் செய்திருக்கலாம். எத்தனை விதமான தப்பான வழிகளில் போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் பாருங்கள், அதையெல்லாம் மன்னித்து உங்களெல்லாம் மன்னித்து மீண்டும் உங்களை ஏற்றார். பாருங்கள், எந்த அற்புதமான தேவன் பாருங்கள். உங்களை எப்படி வழிநடத்துகிறார், எப்படி உங்களுக்குள்ளே வந்து அவர் ஒவ்வொரு நாளும் தேடி வந்திருக்காரு பாருங்கள். அவர் தேடி வரலன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க முடியுமா? நீங்கள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ காரியங்களில் நீங்கள் தவறான இதில் விழுந்திருப்பீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களை மீட்டெடுத்தார். ஏன்? அவர் உங்கள் மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறார். உங்களை கொண்டு இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய அன்பை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு கொடுத்த நேரம், அவருக்கு கொடுத்த அன்பை அவர் ரொம்ப ருசி பார்த்திருக்கிறார். அதனால் அவருக்கு உங்கள் மேல் ரொம்ப அளவு கிடந்த பிரியம். ஆகையால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே தேடி வந்து வார்த்தைகளை கொண்டு வந்து, என் பிள்ளை இப்பவும் பாவத்தில் விழுந்து தடுமாறக்கூடாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு வந்து உங்களை நிலைநிறுத்துகிறார். இப்பவும் நீங்கள் பாருங்கள், ஆதியில் செய்த தவறுகள் இப்பவும் செய்ய தோணலாம். ஒரு விதமான ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ளே வரலாம். ஆனாலும் தேவன் பாருங்கள், அதையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அவர் அற்புதமாக உங்களை கொண்டு செல்கிறார். இப்படி தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார். பாருங்கள், இன்று அவருடைய சில வார்த்தைகளை கவனிப்போம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் எப்பொழுதும் நித்தியமான ஒரு ராஜ்யம். அவருக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பிரமாணங்கள் மற்ற எல்லாமே மாறாதது. அது எப்பவும் நிலைத்திருக்கிறது. சகலத்துவங்களையும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். தேவன் பாருங்கள், எல்லாமே தேவனுக்காக எல்லாமே அவரை சேவிக்கிற வண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருந்து அவர் வழி நடத்தும் பொழுது நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லி அவருக்கு நாம் துதி பாடலை பாடுகிறோம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில வார்த்தைகளை கொண்டு வந்து அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால், தேடி வந்து என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சேவித்து, அதாவது உனக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் உன்னை எல்லாத்தையும் செய்து முடித்து உனக்குள்ளே இருக்கிற தாளந்தை நான் வெளியே கொண்டு வந்து என்ன செய்கிறார் பாருங்கள். அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு, அதாவது தேவனை சேவித்தது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிற வல்லவர் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துகிற விதமே வேற. உங்களுக்கு இருக்கிற அந்த தாளந்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து தாளந்தை இன்னும் அதிகமாக கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போங்க. மனிதனுடைய எண்ணம் பாருங்கள், சோர்ந்து போகிற ஒரு உள்ளமான இருக்கிறது இந்த உலகத்தில். பாருங்கள், நீங்கள் எங்கே சென்றாலும் பாருங்கள், இந்த பூமியினுடைய சூழ்நிலைகள் என்ன செய்கிறதுனா அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்பில் உங்களை காட்டுகிறது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் பொழுது இப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ, அவனை பாருங்கள் இப்படி இருந்தான், எப்படி ஆகிட்டான், இவனை பாருங்கள் என்ன. ஆனாலும் பாருங்கள், இந்த சூழ்நிலை மத்தியிலையும் தேவன் உங்களை உயர்த்துகிறார். உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட மாறி எண்ணங்கள் மாறி வந்தாலும் தேவன் அதையெல்லாம் உங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்காமல், அந்த எண்ணங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரலை. அதனால் தவறான எண்ணங்கள் வரும்போது நீங்கள் தப்புன்னு நினைக்கக்கூடாது. மனிதனாக இருந்தால் சில எண்ணங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடாது. அதை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதை அதாவது நான் அதை ஜெயிக்கிற அது வரும். ஆனால் அதற்கு நான் ஒப்பு கொடுக்காமல் அதை ஜெயிக்கிற பலத்தை எனக்கு கொடுக்கிறவர் இருக்கிறார். இப்படி தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகிறாருங்க. தேடி வந்து இந்த மாதிரி காரியங்களை வார்த்தைகளை சொல்லி உங்களை பலப்படுத்துகிறார். இந்த பலப்படுத்துகிற அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா காரியத்தையும் செய்து வல்லவர். உங்களுக்கான தேவைகளையெல்லாம் அவர் உங்களுக்கு மற்ற காரியத்தை கீழ்ப்படுத்தி
உங்களை சுகபலனாக வைக்கிறவர் தான் அவர். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுது இந்த தேவன் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரா, இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறாரா, ஆகையால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக போகிறதா, என்னை இந்த அளவுக்கு நேசித்திருக்கார், நான் ஆதியில் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்துட்டாரே, மீண்டும் என்னை இப்பொழுது நான் சில தவறான எண்ணத்திலே வந்து தவறான காரியங்கள் அதெல்லாம் மீண்டும் என்னை எடுத்து என்னை நேசித்தாரே. அப்படிங்கும்போது இந்த கிறிஸ்துவை நேசிக்கிற மனிதன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நான் இதை செஞ்சிருக்கக்கூடாது, கர்த்தருக்கு நான் விரோதமான காரியங்களை செய்திடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்முடைய உள்ளத்தை அவர் சொல்லி சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வழி நடத்துகிறார். அதான் பாருங்கள், தாவீது பாவம் செய்த அந்த நாளில் அவன் என்ன சொன்னான்னா, அவனால் செஞ்சது அவனால் நடந்ததுன்னு சொல்லாமல், கர்த்தரை உமக்கு இதனால் நான் உம்மை நான் இது பண்ணிவிட்டேனாகால் பாவம் உமக்கு உமக்கு எதிராக நான் பாவம் பண்ணிவிட்டேன்னு சொன்னான். அதாவது தேவனுக்கு அவன் எல்லாம் கொடுத்தோம். ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அதெல்லாம் ராஜா ஆக்கினப்புறம் இந்த பாவத்தை விழுந்ததுனால, தேவனே உமக்கு இதனால் நான் செஞ்சிட்டேன், அறிந்தும் நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் மன்னிவு கேட்குறான். அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிங்க, இல்லை நான் அதனால் செய்யலை, பாவம் அப்படி செய்யலை இப்படி. பாவம் என்பது நீங்களாக விழுந்து கொள்வதுதான். உங்களை ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்தால் அது மீண்டும் உங்களை பற்றி கொள்ளும். வாய்ப்பு கொடுக்க அது நிறைய நேரத்தில் வரும் பாருங்கள், இந்த எண்ணங்கள் வாய்ப்புகள் நிறைய வரும். ஆனால் அதை மேற்கொள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்குற. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, என் தேவன் என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு மற்ற விதமான காரியங்களை கீழ்ப்படுத்தி தந்து என்னுடைய வாழ்க்கையை சிறப்பு செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவாதி தேவனை நான் அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் எனக்கு 2-3 நிமிஷமாட்டு எனக்கு தேவனை நீ தந்திர, அதற்காக நன்றி. நிறைய பேர் சொல்லுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் பேசலாம், இல்லை கற்றுக்கொள்ளலாம், தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கலாம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷமே ஒரு வீடியோ உங்களால் ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்க முடியலன்னா, தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு நமக்கு பிரியமான காரியங்களை செய்வது என்றால் அவருடைய வார்த்தை நாம் தியானித்து அதை உள்வாங்குவது தான். வேறு நீங்கள் போய் எத்தனையோ விதமான எங்கேயும் கோயிலுக்கு போய்ட்டு டெய்லி வாரம் போயிட்டு உங்களுடைய அந்த தேவனுடைய வார்த்தை உள்ளத்துலலாம் என்ன பயன்? வார்த்தை கேட்குறீங்க, அதை உள்ளே விதைக்கணும், அதுதான் உங்கள் வேலை. அது நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்யலாம். அதுவும் சபைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தும் நீங்கள் வாசி கேட்கலாம். இப்படி மீடியா மூலமாக இருந்து நீங்கள் கேட்டு தேவனுடைய வார்த்தையை உள்ளே விதைத்து உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் இந்த மாதிரி எண்ணங்கள் மத்தியிலே வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை டகார்னு வரும். கர்த்தர் எனக்கு ஒரு இருக்கிறார், அவர் பலப்படுத்துகிற எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி அதை கொண்டு வரும்பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி காரியங்களை தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.